ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முன்னாடி இருந்த சிங்கள தலைவர்கள் இவரை விட மோசமானவர்கள். கடந்த கால வரலாற்றில் எல்லாரும் இருக்கிற ஒரு மாதிரி இருந்தாங்க. இவரே தானே சுனாமி நேரத்தில் நிவாரணம் கொடுக்க கூடாது, உயிரை பணயம் வச்சு நான் ஒர்க் பண்ணேன். அந்த உரிமையோட நான் சொல்றேன். போராளிகள் இருந்தா ஆயுதம் தாங்க, போராளிகள் இருந்தா நிலமா வரும். இது எங்கள்கிட்ட இப்ப ஆயுதம் இல்லை. நாங்கள் இந்த அரசியல் தான் செய்ய வேண்டியது. அவர் மாறி இருக்கிறார்களான்றதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி செயல்படுறாங்க நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் இழந்தாச்சு, இனிமே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க கொடுத்தா பெறுவோம். சிங்கள கட்சியை ஆதரிக்காம தமிழரை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டதை கட்சியின் தீர்மானத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி அவற்றை பதவியை பறிக்கிறது வழக்கு போட்டு இத்தனை பெண்கள் ஆயுதம் தாங்கி உலகமே வியக்க போராடிய இந்த மண்ணில் கோமாளித்தனமா சுமந்திரன் பேசுறார். அரசியலில் ஈடுபட பெண்களை கிடைக்க இல்லை, காடு மேடெல்லாம் தேடின. சீனாவுக்கு பின்னுக்கு தமிழர்கள் போற ஒரு ஆபத்தை தடுக்கிறதுண்டா ஸ்ரீதரன் போன்ற சாணக்கியன் போன்ற மக்கள் தலைவர்களோட ஒர்க் பண்ணுவோம். சம்மாத்து பெற்றவர்களுக்கு பின்னுக்கு அனுராக் குமாரா சீனாவுக்கு ஆதரவா, சீனாவோட நண்பர். அடுத்தடுத்த தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஆதரவு இருக்குமா? இல்லை, நான் ஜோதிடன் இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள சூழல்ல நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் நடிகரும் கவிஞருமான ஜெயபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. அங்கே அதிபர் அனுராக் குமாரா அந்த கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு தனி கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. இலங்கையைச் சேர்ந்த நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தது தான். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் போது இதை எதிர்பார்த்தது தான். என்னோட அறக்கலையுடைய தொடர்ச்சியாக தான் புதிய ஜேவிபி, இப்போ இருக்கிற என்பிபி அனுரகுமாரோடைய கட்சி பழைய ஜேவிபியுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்க இல்லை. அவர்கள் முதல் ஒரு விடுதலை புலிகள் மாதிரி சிங்கள பகுதிகளில் ஒரு கிளர்ச்சிக்காரராக ஆரம்பித்தவன் ஒரு இளைஞர்கள் அமைப்பாக தான் இருந்தது. பிறகு அவர் ஒரு ஐக்கிய முன்னணிக்கு வருகிறேன். இப்போ சில வருடங்களுக்கு முந்தி சின்ன சின்ன கட்சிகள் தொழிற்சங்கங்களை சேர்த்து ஒரு ஐக்கிய முன்னணிக்கு வரணுமா வச்சு தான் என்பிபியை ஆரம்பிக்கணும். இந்த என்பிபியை ஆரம்பித்த பிறகு தான் அவையில் கொஞ்சம் ஒரு மக்கள் மயமாயினம். அதுக்கு முன்னர் ஒரு இளைஞர் அமைப்பாக தான் இருந்தவர். இப்போ என்பிபி அமைச்சு ஒரு கொஞ்ச காலத்தில் அறக்கலை ஸ்டார்ட் பண்ணுது. அதில் இப்போ முன்னுக்கு நிற்கிறேன். அறக்கலையில் தான் அவன் முதல் முறையாக தமிழர்களோடு சேர்ந்து இப்போ ஒரு போராட்டத்தை நடத்தினான். இப்போ தமிழர்களுக்கு இப்போ இலங்கையில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று இனப்பிரச்சனை, மற்றது பொருளாதார பிரச்சனை. பொருளாதார பிரச்சனை தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை தான். மற்ற இனப்பிரச்சனை தான் தமிழர்களுடைய விசேடமான பிரச்சனை. அப்போ பொருளாதார பிரச்சனையிலையும் ஊழலுக்கு எதிராகவும் அவர்கள் போராட்டம் நடத்துகிற பொழுது தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் சேர்ந்து அறக்கலையில் போராடினோம். இன்னும் ஒரு விஷயம் இருந்தது. தொடர்ச்சியாகவே சிங்கள கட்சியிலும் சரி தமிழ் கட்சிகளும் சரி இளைஞர்களையும் பெண்களையும் புறந்தள்ளிட்டு வந்தது. தமிழ் கட்சிகள் கூட பெண்களை உள்வாங்க இல்லை. இத்தனை பெண்கள் மாவீரர்களாக புதஞ்ச இந்த மண்ணில், எங்களோட மண்ணில் இத்தனை பெண்கள் ஆயுதம் தாங்கி உலகமே வியக்க போராடிய இந்த மண்ணில் ஒரு கோமாளித்தனமாக சுமந்திரன் பேசுகிறார். அரசியலில் ஈடுபட பெண்களை கிடைக்க இல்லை, காடு மேடெல்லாம் தேடினேன். தன்னுடைய கையாட்கள் சிலரை பதவிக்கு கொண்டு வரத்துக்காக தமிழர் அமைப்பில் விண்ணப்பித்த பெண்களுடைய இதோட நிராகரிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி சொல்கிறார். இதுதான் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பரவலான வெறுப்பு
பரவலான வெறுப்பு வந்து சிங்கள பகுதிகளில் இருந்தது. தமிழ் பகுதிகளில் இருந்தது. தமிழ் பகுதியில் வந்து இன விடுதலை தொடர்பான முதியவர்களுடைய கட்சிகளோட தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் இணைச்சி வச்சது. மற்றபடிக்கு கட்சிகள் எல்லாமே வந்து சிங்கள பகுதியிலும் சரி தமிழ் பகுதியிலும் சரி ஆண்களுடைய கட்சிகளாகவும் பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்களுடைய கட்சிகளாக தான் அது புறநடையாக சிறிதரன் மாதிரி புறநடைகள் தமிழ் பகுதியில் இருந்தாலும் பெரிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்களுடைய கட்சியாக தான் இருந்தது. இந்த சூழலில் வந்து அரங்கலை வந்து இளைஞர்களை வெளியால் கொண்டுருது. அது வரைக்கும் இந்த மரவசன் இந்த கட்சியில் கட்டுப்பட்டு கொண்டு வந்த முதல் வரி தான். இப்போ தமிழ் இளைஞர்களும் வரி தான். அதுதான் முதல் முறையாக தமிழ் இளைஞர்களும் சிங்கள இளைஞர்களும் வந்து ஒன்று கூடின பெரிய போராட்டம். அந்த போராட்டம் வெற்றி பெறுது. அந்த தருணத்தில் வந்து விடுதலை காலங்களில் எப்படி சிங்கள தலைவர்கள் சொன்னார்களோ தமிழருக்கும் சிங்களவர்களுக்கும் சமமான உரிமை, ஆனால் பிரதேச உரிமை இப்போ இங்கே மாநிலம் இருக்கிற மாதிரி மாநிலம் தர மாட்டோம்ன்றது தான் அவன் இருந்தது. அப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் தான் நாங்கள் போராடிட்டு வந்தாங்க. இப்போ அரங்கலையில் வந்து ஒரு ஒற்றுமை வரைக்கில் இது வந்து ஒரு சமத்துவம், தமிழருக்கும் சிங்களருக்குள்ள சமத்துவம், ஆனால் மாநில உரிமைகள் தொடர்பான இந்த சிக்கல் இருந்தது. மற்றபடி சமத்துவத்தை வந்து அனுர கட்சி வந்து முதல் முறையாக வந்து சட்ட ரீதியான சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தினோம். ஆனால் இந்த மாநில உரிமைகளை வந்து அவர்கள் வந்து அப்பவும் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கல. அது வந்து என்ன இருக்க முடியல. இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இல்லாமல் சட்ட ரீதியான சமத்துவம் இருந்தால் நிறைய இனப்பிரச்சனைகள் வரும். அப்போ இங்கே வந்து சட்ட ரீதியான சமத்துவமும் ஒரு அரை சமஷ்டி அமைப்பும் இருக்குது. இந்த சமஷ்டி ஒரு சமஷ்டி அமைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. பிறகு ஆனால் அந்த சமத்துவம் பற்றிய பேச்சு, பெண்களுக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் சம உரிமை பற்றிய பேச்சு வந்து சிங்கள இளைஞர்களும் தமிழ் இளைஞரும் தமிழ் இளைஞரும் கவர்ந்தது காரணம் என்ன, தமிழ் கட்சியில் ஒன்றும் வந்து இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க இல்லை. தேர்தல் வாய்ப்பு மட்டுமா இல்லை மற்ற தேர்தல் பொதுவாக தேர்தலில் அரசியலில் இடம் கொடுக்க இல்லை. விடுதலை புலிகள் தான் முதல் முறையாக அதை உடைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி, விடுதலை புலிகளும் ஏனைய விடுதலை இயக்கங்களும் தான் முதல் முறை பெண்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் துரஷ்டவசமாக இனச்சமத்துவம் இல்லாதால் அது போராட்டத்துக்கான அரசியலாக அது அமைஞ்சது. பிறகு விடுதலை புலிகளுடைய தோல்விக்கு பிறகு திரும்பவும் இந்த நில ஆணாதிக்க நிலை வந்துட்டு இப்போ ஏனைய இயக்கங்களில் பெண்களோட பங்கு பற்றுதல் விடுதலை புலிகள் மாதிரி இருந்தாலும் விடுதலை புலிகளும் தோல்வி பிறகு வந்த தேர்தல்களில் அவர்களும் பெண்களுக்கு இடம் கொடுக்கல, பெண்களாக முன்னிலைப்படுத்த இல்லை. அப்போ ஒன்று இனப்பிரச்சனை, மற்ற இளைஞர்கள் தங்களோட பங்கு பற்றுதலுக்கான பிரச்சனை, பெண்கள் தங்களோட பங்கு பற்றுதலுக்கான பிரச்சனை. இதில் வந்து இனப்பிரச்சனையில் மட்டும்தான் தமிழ் கட்சிகள் ஈடுபட்டவே ஒழிய பெண்களுடைய உரிமைகள் பங்கு பற்று அரசியல் உரிமை, இளைஞர்களோட அரசியல் உரிமைகளை அவர்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரையில்லை. தமிழர் கட்சிகள் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்கல, இளைஞர்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுக்கல. இதால் தான் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இளைஞர்களையும் பெண்களையும் தமிழ் கட்சிகளில் வச்சிருந்த முக்கியமான காரணம் இன ஒடுக்குதல்ல. இப்போ ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக வந்து இன விடுதலைக்கான போராட்டம் தான் தமிழ் கட்சியிலே கீழே வச்சிருந்தது. இன விடுதலைக்கான போராட்டம் இல்லாட்டி எப்போவோ இளைஞர்களும் பெண்களும் வந்து இந்த கட்சிகளுக்கு எதிராக வந்து வெளிப்பட்டிருப்பார்கள். இந்த கட்சிகளில் இப்போ ஸ்ரீதரன் மாதிரி ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்து ஒரு மக்கள் சார்பாக இருந்தது குறைவு, முக்கியமான ஆக்கள். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களுடைய பிரச்சனையிலும் தமிழ் கட்சிகள் போதிய அளவு ஒரு ஜாதிக்கு எதிராக அவர்கள் இருந்தாலும் பங்கு பெற்றுறதுக்கு போதிய அளவு இதல்லை. இப்போ தமிழ் கட்சி, தமிழர் விடுதலைக்கு எதிரான கட்சிகள் வந்து இந்த விஷயங்களை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது.
அப்போ தமிழருடைய பிரிந்து செல்கிற உரிமைக்கு அல்லது மாநில உரிமைக்கு எதிராக இருந்த கட்சிகள் இபிடிபி அங்கஜன் போன்றவர்கள் வந்து மற்ற பக்கத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட பகுதிகளில் வந்து கவனிச்சிருக்கிறேன். அதால் ஒரு வாக்கு வங்கி அவர்களுக்கு இருந்தது. அனுரா வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர்ற பொழுது முதலில் பாதிக்கப்பட்டது அவர்களுடைய வாக்கு வங்கி தான். விடுதலைக்கு எதிராக விடுதலை அமைப்புகள் புறக்கணித்த மக்கள் பகுதிகளுக்குள்ள வேலை செய்தவர்களுடைய வாக்கு வங்கி தான் பாதிக்கப்பட்டது. அந்த வாக்கு வங்கிக்குள்ள மீனவர்கள் இந்திய ரோலர் படகுகளால் தினசரி வாழ்க்கையை இழக்கிற தமிழகத்து மீனவர்களும் அதுக்கு அந்த எதிர்ப்பலைக்கில் இருந்தவர். மற்ற சந்திரசேகரன் ஒரு மலையக தமிழர், இந்திய வம்சாவளி மலையக தமிழர், அவரை வந்து வடமானது பொறுப்பாக போடுறார். தமிழர்கள் பகுதிகளுக்கு அவர் முக்கியமாக அவர் வந்து மிகவும் நிதானமாக வேலை செய்கிறார். அவர் வந்து ஒரு 13வது திருத்த சட்டத்தை சார்பான முறையில் அவர் பேசுகிறார். அனுரா வந்த நேரத்தில், அவர் முதல் முறை வந்த நேரத்தில் அனுரா வந்து சொல்கிறார், நான் சமத்துவத்தை பற்றி தான் பேசுகிறார், மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறேன். மாநில உரிமைகளை தருவேன்னு சொல்கிறதுக்காக இந்த வரை இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் பிறகு 2வது தரம் வரையக்கில் தான் 13வது சட்டத்துக்கு கீழே உள்ள மாகாண சபைகள் திரும்ப இயங்குறதுக்கு நான் தோற்றுருப்பேன்னு சொல்கிறார். இதற்கிடையில் வந்து ஜேவிபியோட வேலை செய்ய தமிழாக்களுடைய பங்களிப்பு நிச்சயம் சந்திரசேகர பங்களிப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த சூழலில் பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த சூழலில் மக்களை ஜேவிபியின் பக்கம் தள்ளின முக்கியமான விஷயம் வந்து சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை. ஸ்ரீதரன் வந்து கட்சியோடையும் மக்களுடன் நின்றவர். அவர் வந்து ஒப்பீட்டு ரீதியாக அவர் வந்து ஒரு இப்போ இன்றைக்குள்ள நிலையில் தமிழ் தேசியத்தோடையும் மக்களுடன் நின்றவர்ன்றா ஸ்ரீதரன் தான் நான் சொல்லுவேன். சுமந்திரன் வந்து அவர் வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்கிறவர், கொழும்பில் வாழ்கிறவர், மிகவும் பெரிய சமூகத்தை சேர்ந்தவர், முன்னணி வழக்கறிஞர். அவர் வந்து போராட்ட காலம் வரைக்கும் இந்த அரசியலுக்கு அவர் வர இல்லை. இந்த அரசியலை விமர்சித்து கொண்டு வந்தவர் தமிழர் அரசியல். போராட்டம் முடிஞ்சு பிரபாகரனுடைய மறைவுக்கு பிறகு அவர் திடீரென்று வந்து மேல் மட்டத்தில் இருந்து கட்சிக்குள்ளே அவர் வந்து கட்சியை ஒரு வல்லமை பெறுறார். அதோட அவர் வந்து தான் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதரவு, அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுடைய ஆதரவை பெற்றவர் என்றதை தான் அதை முன்னிலைப்படுத்தித்தான் தமிழர்கள்ட்ட தனக்கு வந்து தமிழருடைய உரிமைகளை பெற்றுத்தரதுக்கு வல்லமை தனக்கு இருக்கின்ற உலக நாடுகள் பின்னிக்கு நிற்கின்ற ஒரு பிக்சரை இதான்றார். அந்த இதை அவர் எதுக்கு யூஸ் பண்ணாருண்டா, சிங்கள கட்சிகளோட தான் உறவாடி நன்மையில பெறதுக்குத்தான் 2014 20 வரைக்கும் ரணில் வந்து தமிழர் ஒரு இனவாதி, தமிழர்களுக்கு ஒன்றுமே அந்த காலத்தில் அவர் சுமந்திரன் ஆதரவு இல்லாட்டி ரணில் இல்லைன்ற சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அனுரா வந்த பிறகு ஆனரவில் இருந்த தடை முகாம் நீக்கப்பட்டிருக்கு. அது வந்து தமிழரை அடிமை சின்னமாக இருந்தது. ஒரு முறையும் ஆனர வாழ்க்கைக்கு நாங்கள் அச்சத்தோடாமல் போகிறோம். அது இராணுவ பொலிசும் இல்லை, இராணுவ சோதனை முகாம் அது நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் இருந்த அனுராக் குமாரா வந்ததுக்கப்புறம் தான் அனுராக் குமாரா தான் நீக்கியிருக்கு. அது வந்து உங்களிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கோம். மக்கள்கிட்ட வரவேற்பு. மற்ற அனுராகுமாரா வந்த பிறகு தான் இப்போ சுதந்திர நாட்கள் சிங்கள அரசுகளை பாதம் தாங்கி கொண்டு வந்த நேரத்தில் சுதந்திர நாட்கள் வந்து ஸ்ரீதரனும் தமிழ் தேசியவாதிகளும் வந்து ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ஒரு தமிழரை போட்டு எதிர்ப்பாக காட்டுறதுக்கு ஒரு தமிழரை போட்டது. ஆனால் சுமந்திரன் வந்து
கட்சியை சீர்குலைச்சது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள தண்டு ஆக்களை குறுக்கு வழியால் கொண்டு வந்து கட்சியை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபட்ட அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசான் இன்னொரு சிங்கள இனவாதி. இப்போ அவர்களுக்கும் அன்றாவும் கும்பிட்டா அன்றா வந்து நான் பல மடங்கு மேலும் தான் சொல்லுவேன் ரணில் சஜித்தோட ஒப்படைக்கல. முன்னர் வந்து என்னோட வந்து 13வது திருத்தச் சட்டத்துக்கு எதிராக இருந்திருக்கிறார், விடுதலைக்கு எதிராக இருந்திருக்கிறார், அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அன்றாவுடைய இனவாதமாக அன்றாவா சஜித்தா இல்லாட்டி ரணிலா பெரிய இனவாதி என்றால் நான் ரணில் சஜித்தா தான் சொல்லுவேன். அவரோட வந்து பெருங்குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ மக்கள். அப்போ இந்த சூழலில் உண்மையாக அனுரகுமாராவுக்கு வாக்களித்தது அனுரகுமாராவை ஆதரிச்சில்லை. அது அவர்களே சொல்கிறார்கள் தமிழ் பகுதியில் தங்களை வாக்கு கிடைச்சது தங்களை ஆதரிச்சில்லை. தமிழருடைய இந்த விடுதலை அமைப்புகள் கட்சிகளுடைய பிள்ளைகளுக்கு கட்சிகளில் ஏற்பட்ட வெறுப்பு ஒரு காரணம். அதே அவருடைய அனுரகுமாராவுடைய சந்திரசேகரே சொல்கிறார், தங்களை ஆதரித்தது வந்து இப்போ தமிழர் கூட்டமைப்பில் இருக்கிற தமிழிசை கட்சியில் இருக்கிற வெறுப்பின் அடிப்படையில் தான் தங்களை ஆதரிச்சேன். அப்போ இந்த வெறுப்புக்கு அடிப்படை காரணம் வந்து ஒன்று அவர்கள் இளைஞர்களையும் பெண்களையும் புறக்கணித்தது. மற்றது விடுதலை பெற்றுத்தரோம் எங்களுக்கு பின்னுக்கு அமெரிக்கா நிற்குது, வேறு நாடுகள் நிற்கன்று ஒரு பம்மாத்தை காட்டி தமிழ் மக்களை சிங்கள இனவாதிகளுக்கு வாக்களிக்க வைக்கிறது. இப்போ கடந்த ஜனவரி தேர்தலில் தமிழ் மக்கள் வந்து ஸ்ரீதரனுடைய தலைமையில் தமிழரசு கட்சி வந்து பொது வேட்பாளரை தமிழ் வேட்பாளரை ஆதரித்தது. ஆனால் சுமந்திரன் சிங்கள இனவரிய குடும்பத்தில் வந்த பிரேமதாசா என்ற மகனை ஆதரித்தது. அதுக்கு அவர் மக்களை நம்ப வச்சது வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள் தனக்கு பின்னுக்கு இருக்குது, தான் உரிமைகளை பெற்றுத்தருவது. அப்போ இந்த விஷயங்களை வந்து இந்த விஷயங்கள் வந்து தமிழ் இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள இந்த சுமந்திரனுடைய பம்மாத்துகளை அவர் இப்படி கூட சின்ன தனக்கு பின்னுக்கு உலக நாடுகளை கண்டதை காட்டி தன்னை முதலமைச்சராக்கிறதுக்கு தன்னை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது கூட கேட்டிருக்கணும், தன்னை ஃபாரின் மினிஸ்டர் ஆக்குறது கூட கேட்டிருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி இப்போ இவ்வளோ பவரை தனக்கு தரப்போயினும் தமிழர்களுக்கு உரிமையை தரப்போயினும் நம்ப வைக்க முடிஞ்சு இது ஒரு கேலிக்கு உத்தா தான் தமிழர்களாக பார்க்கப்பட்டது. இப்போ இதில் ஏற்பட்ட வெறுப்பு வந்து இவரை ஆதரித்த நாடுகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பாக வந்து அதால் ஒரு சீனாவோட நட்புறவு உள்ள ஒரு அமைப்புக்கு தமிழர்களை பெரும்பகுதியானவர் வாக்களிக்கிற ஒரு சூழல் உருவானது. இது வந்து உண்மையில வந்து இது வந்து தமிழர்களை விட சுமந்திரன் தனக்கு பின்னுக்கு நிற்கிறதா ப்ரொஜெக்ட் பண்ணின அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இதை விட்டு அதிர்ச்சி அடையணும். ரெண்டா அவர்களுடைய கடந்த தமிழர்கள் இலங்கை அரசியலில் தமிழர்களை வந்து வின் பண்ணுறதுக்கு பதிலாக தமிழர்களை வந்து சீனா சார்பான ஒரு திசையில் தள்ளி விடுறதா ஒரு ஆபத்தான சூழல் இருக்குது. இப்போ வந்து இந்த நாடுகள் தீர்மானிக்க வேணும், கையாக்கள் ஊடா வேலை செய்கிறதா நேரடியாக மக்கள் பிரதிநிதிகள் ஊடா வேலை செய்கிறதாண்டு. நேரடியாக ஓப்பனாக சொன்னால் ஸ்ரீதரன் சாணக்கியன் போன்ற தலைவர்களோட வேலை செய்ய போகிறீங்களா? தமிழக கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன், அவருக்கு தமிழக கட்சியின் இன்னொரு முக்கியமான அங்கத்தவராக இருக்கிற சுமந்திரன் அவருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறார். அவர் சிங்கள கட்சியை ஆதரிக்காமல் ஒரு தமிழரை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டதை கட்சிக்கு எதிரான கட்சியின் தீர்மானத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி அவர்கிட்ட பதவியை பறிக்கிறது வழக்கு போட்டுக்கிறார். இந்த இடத்துல வந்து அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு முடிவு எடுக்க வேணும். தமிழர்களை சீனாவின் பக்கம் தள்ளுறதா, சுமந்திரனை நம்பி சீனாவின் பக்கம் தள்ளுறதா,
இல்லாட்டி தமிழர்களுடைய தமிழர்கள் தெரிவு செய்கிற தலைவர்களையும் தமிழ் மக்களையும் நம்பி வின் பண்ணுறதான்றதில் ஒரு கடைசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இந்தியாவுடைய நண்பன். விடுதலை புலிகளுடைய காலத்தில் விடுதலை புலிகள் இந்திய தூதரகத்தோட தொடர்பாளர்களுக்கு என்ன கேட்டு, அப்புறம் இந்திய தூதரகம் என்ன கேட்டு, நான் விடுதலை புலிகளுக்கும் இந்திய தூதரகத்துக்கும் இடையில் தொடர்பாடல் ஒரு ராஜேந்திர பணியை நான் செய்தேன். அது எந்த காலம்? அது நிர்வம்சன் அவர்கள் இருந்த காலத்தில் 2000களில். அப்புறம் 2006க்கு பிறகு எனக்கு நிலத்தில் கால் வைக்க முடியாத வந்துட்டு அப்புறம் இமெயிலில் ஒர்க் பண்ணினேன். அதுபடியாக நான் வந்து இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் வந்து நான் வந்து நட்பை ஏற்படுத்துறதுக்கு நான் என்ற உயிரை பணயம் வைத்து நான் ஒர்க் பண்ணேன். அந்த உரிமையோடு நான் சொல்கிறேன், இந்தியா வந்து சுதந்திரம் அனுப்ப போதா ஸ்ரீதரன் போன்ற தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற நம்ப போகிறதான்றது தான் என்றது ஒரு முக்கிய விஷயம். மற்றது அனுராகுமாரை பொறுத்து எல்லா சிங்கள அமைப்புகளும் வந்து இனவாதம் கட்சியில் இருக்குது. இனவாதம் மோசமாக பேசியிருக்கு. அனுராகுமாரை இப்போ வந்து அரகல பிறகு அவருடைய போக்குகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இதற்கு இந்த நிலையில் இந்த மாற்றம் அடைஞ்சு கொண்டு வர ஒரு தடவை இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார். இளைஞர்களின் பெண்களும் அவர்கள் பெண்களுடைய வாக்களும் இளைஞருடைய வாக்களும் அவருக்கு அதிகமாக போயிருக்கு. நிறைய விஷயம் சொன்னீங்க. அங்கே என்ன நடக்குது, தமிழர் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பெண்களை புறக்கணிச்சிட்டாங்க, இளைஞர்களை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ தமிழர் தலைவர்களை இப்போ பெண்கள் இளைஞரோட வேலை செய்ய ஒன்று விருப்பமுள்ளவர்களும் மேல்மட்டத்தில் இருந்து கட்சியை சூழ்ச்சியால் கைப்பற்றி பம்மாத்து விடுகிறவர்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தில் வெளிநாடுகள் அந்த பம்மாத்துக்காரர்களைத்தான் ஆதரித்தது. அந்த பம்மாத்துக்காரர்கள் வந்து தமிழ் மக்களை நம்ப வைத்தது. இப்போ ஸ்ரீதரன் போன்றவர்கள் இப்போ வந்து வெளிநாடுகள் ஸ்ரீதரனுக்கும் சுதந்திரனுக்கும் இடையில ஒரு தெரிவு இருக்குது. இப்போ ஸ்ரீதரன் சாணக்கியன் போன்றவர்கள் மண்ணிலேருந்து வந்தவர், மண்ணில் மக்களோட நிற்கிறவர். அதை நான் வலியுறுத்துகிறேன். அனுராகுமார திசாநாயக்கா வந்து மாறிக்கொண்டு வந்திருக்கிறார். இன கலவரங்களை ஏற்படுத்தி இனக்கொலையை புரிந்தவர்கள், இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கினவர்கள் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு சமயத்தில் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக கூட தமிழர்கள் இருந்திருக்கிறோம். ஏன் மாறிக்கொண்டு வர அவர்களை போல் என்ன ஒருத்தர் மாறிக்கொண்டு வர்றார், அவருக்கே நான் ஆதரிக்கக்கூடாதுன்ற கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் சொன்ன இதை நாங்கள் கேட்டால் இளைஞர்கள் கேட்குறார்கள். இன்று வரைக்கும் பிரேமதாசன் குடும்பம் வந்து தமிழர்களை கொலை செய்த குடும்பம்தான். இன்று வரைக்கும் ஜேஆர் ஜெயவர்த்தனாண்ட வழியில் வந்து அந்த ரணில் வந்து தமிழர்களோட கொலை ரத்தம் துவந்த கையோடான் இருக்கிறார். இவர்களையெல்லாம் ஆதரிச்சிருக்கு. சுதந்திரம் இவர்களை ஆதரித்த நிலைப்பாடு எடுக்கிறார். கையில் தமிழர் ரத்தம் இல்லாமல் மனசில் வந்து தமிழர்கள் சமத்துவம் இருக்குது, மாநில உரிமை இல்லை என்ற ஒரு இனவாத நிலைப்பாடு எடுத்து அப்புறம் அதிலேருந்து முள்ள விடுபட்டு கொண்டு வந்த ஒருவரை அது மனம் மாறிக்கொண்டு வந்த ஒருவரை ஆதரிக்க வேண்டாம் என்று சொல்கிறவ வந்து எப்படி இந்த இனக்கொலையாளிகளுடைய குடும்ப அரசியலை ஆதரிக்க வேண்ட ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டுக்கும் இடையில தான் இளைஞர்களுக்கு தெரிவிருந்தது. எங்கட ஆதரிக்கிறவர்கள் வந்து கீழ்மட்ட யாருக்கு வாக்களிக்கிறதுன்றது வந்து மக்கள்லாம் அந்த வாக்குறுதி சொல்கிறாங்க, நிலத்தெல்லாம் மீட்டு கொடுப்போம்னு சொன்னார். அதனால தான் இவ்வளவு காலமும் வந்து போலீஸ்காரருடைய சிங்கள போலீஸ்காரர் இருக்கணும். அன்றா வந்து தமிழ் போலீஸ்காரர் தமிழ் பதிவு போடுறதா சொல்லியிருக்கிறார். மற்றது சிங்கள போலீஸ்காரருடைய அட்டூழியங்கள் நடந்தால் கேட்குறதுக்கு ஒரு தரம் கேட்குறதில்லை. இந்த முறை தான் சுண்ணாத்தில் நடந்த சம்பவத்தில் உடனடியாக வந்து சிங்கள போலீஸ்காரர் இன்டர்டிக்ட் பண்ணப்பட்டு விசாரணை போடப்பட்டிருக்கு. இவ்வளவு காலமும் சுதந்திரனும் அமெரிக்க மற்ற நாடுகளும் ஆதரித்த அரசுகள் வந்து
அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறது பற்றி உறுதியாக எடுக்கல. இவர் வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறார். பட் ஆனரவில் இந்த முகாம் எடுத்திருக்கிறார். காணியல் விடுவிக்கிற முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறார். இராணுவம் முகாமை பிடித்த ஒரு வசாவிலானில் அந்த தெருவை எல்லாம் மூடி இருந்தது, இப்போ திறந்து விட்டுருக்கிறார். அப்போ இதைத்தான் மக்கள் கண்ணால் பார்க்குற விஷயங்களை தான் இளைஞர்கள் நம்புவார். இளைஞர்கள் வந்து கண்ணால் பார்க்குற உலகாலமும் ஆதரித்து வாக்குப்படுங்க அமெரிக்கா சொல்லுது, நான் சொல்கிறேன்னு சொல்லி சுதந்திரன்னு சொல்லி வாக்கு போட்ட எல்லாருமே வந்து எங்களுக்காக எதுவும் செய்யலை. அப்போ இது ஒரு மாற்ற இப்போ இனவாதிகள் இனவாதம் என்றது பலரிலும் இருந்தது. ஒருவர் வந்து மாறிக்கொண்டு வருகிறார் என்ற அடிப்படையில் தமிழ் இளைஞர்கள் பார்க்குறார், இளைஞரும் பெண்களும். ஆனால் இது ஒரு நிரந்தரமானது இல்லை. இது வந்து அடிப்படையில் வந்து அன்றாவோட ஒர்க் பண்ண வேணுமென்ற விருப்பம் இருக்குது. தமிழ் கட்சிகள் வந்து மாற வேணும். தமிழ் கட்சிகளுக்கான எதிர்ப்பு தான் முக்கியமாக இன்றைக்கு உள்ள சூழல். தமிழ் கட்சிகள் பெண்களை உள்வாங்க வேணும், பெண்கள் கிடந்துறவணும், இளைஞர்களுக்கு கிடந்துறவணும், மற்றும் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்களை கிடந்துறவணும். இந்த மூன்றிலும் இருந்து இனி தமிழ் கட்சிகள் தப்பு இல்லாது. அந்த ஒரு சூழல் உருவாகிறதுக்கு வந்து அனுராவுடைய வரவு வந்து உதவி இருக்குது. அப்போ அனுராவுண்ட இந்த இது அனுராவை ஆதரிக்கிறத இல்லை. ஆனால் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி தமிழ் கட்சிகள் வந்து மக்கள் மயப்பட வேணும். பெருங்குடி பெருங்குடியோட கட்சியாக இருந்த தமிழ் கட்சிகள் மக்கள் மயப்பட வேணும். இப்போ சுமந்திரன் போன்றவருடைய கட்சியாக இருந்த தமிழ் கட்சி மக்கள் மயப்பட வேணும். மேல்நாடுகளும் வந்து எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு யாருக்கு வாக்கு போட வேணுமென்ற விஷயங்கள் அடிப்படை விஷயங்களில் தலையிடக்கூடாது. மேல்நாடுகள் நாங்கள் வந்து பரம்பரையாகவே இந்தியா அமெரிக்கா நண்பர்களாக தான் பெரும்பாலும் தமிழர் இருந்திருக்கிறார்கள். எங்களை நம்ப வேணும். தாங்கள் சின்ன சின்ன யாருக்கு வாக்கு போடுறது, யாரோட வேலை செய்கிறன்ற அந்த சின்ன விஷயங்கள்லாம் தலையிடுதண்டு இல்லை. நான் சுமந்திரன் போன்றவர்கள் அதுதான் சொல்லுவேன். அவன் சொல்லித்தான் தான் சிங்கள இனவாதிகளை சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறேன்றது சுமந்திரனுடைய ஆக்கள் சொல்கிறது. இந்த சுமந்திரனா தமிழர்களான்ற முடிவை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுக்க வேண்டிய ஒரு கடைசி தருணம் இது. சீனாவுக்கு பின்னுக்கு தமிழர்கள் போகிற ஒரு ஆபத்தை வந்து தடுக்கிறதுண்டா ஸ்ரீதரன் போன்ற சாணக்கியன் போன்ற மக்கள் தலைவர்களோட ஒர்க் பண்ணணும். பம்மாத்து பெற்றவர்களுக்கு பின்னுக்கு நான் வந்து இலங்கையின் பிரதமராக போகிறேன். பல்வேறு விஷயம் குறிப்பிட்டீங்க. தமிழர் பகுதியிலையும் அவர் வந்து வெற்றி பெற்றுட்டாரு. இது ஒரு நிரந்தரமான வெற்றி. நிரந்தரமான வெற்றி இல்லைன்னு சொல்கிறீங்க. நிரந்தரமான வெற்றி இல்லை, வெற்றியாக இருக்குமா? இது எப்போ இருக்கும்? நிரந்தரம் தமிழர் பகுதியில் தமிழ் கட்சியெல்லாம் வெல்ல வேணும். அனுரகுமாரை வந்து தமிழ் கட்சிகளோட வேலை செய்ய இந்த தமிழ் பகுதிகளை வெல்றதுக்கு முனைகிறதுக்கு பதிலாக தமிழ் பகுதிகளில் தங்களுக்கு சார்பான தமிழ் கட்சிகள் வெல்ல வேணும் என்றவர் நினைக்கிறது ஒரு காலம்தான் பெருமினி. இப்போ தமிழ் கட்சிகளோட இப்போ தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு தெரிகிற மாதிரி சொல்லுங்கள். நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேணும். விளங்குது இந்த மாற்றத்தை நாங்கள் வந்து சரியா பிள்ளையான்னு தெரிகிற அவர்கள் சொல்கிறதன்படி அவர்கள் மாறி இருக்கிறார்களான்றதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேணும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் தங்களை ஆதரித்து வாக்களிக்க இல்லை, இந்த தமிழ் கட்சிகளில் ஏற்பட்ட வெறுப்பால் தான் எங்களுக்கு வாக்கு போட்டவர்கள் அவர்களே சொல்கிறார்கள், நேர்மையாக சொல்கிறார்கள். இதை நீங்கள் பார்த்து அதாவது எப்படி சொல்கிறாங்க, அனுராகுமாரா தரப்பு என்ன சொல்கிறது, எங்களை நம்புறதை விட அவங்க அதாவது வெறுப்பார். இரண்டாவது வந்து இந்த வாக்குறுதிகள் பெருசாக இந்த வாக்குறுதிகளும் வந்து ஓரளவு இந்த வெறுப்பு உள்ளவர்களை வந்து அவர்களுக்கு வாக்களிக்க வச்சது. இல்லாட்டி அவர்கள் வாக்களிக்காமல் வீடுகளில் இருந்துடக்கூடும். யாருக்குமே ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்திருப்பாங்க. வீட்டில் இருந்திருப்பார். இப்போ சரி இவ்வளோ காலமும் இப்போ சுதந்திரன் சொல்கிறார், அமெரிக்கா சொல்லுதுன்னு சொல்லி இனவாதிகளுக்கு வாக்கு போட்டோம். அவங்களோடும் அந்த இனவாதிகளும் ஒன்றும் செய்யலை. அதை விட ஒரு மோசமான இல்லை. இப்போ ரணில் எடுக்கல சஜித் பிரேமதாசாக்களுடைய ரணில் போன்றவர்களை ஆதரித்த நேரத்தில் இருந்த மாதிரி ஒரு மோசமான இல்லை இப்போ இல்லை. இப்போ வந்து வித்தியாசமாக பேசலாம். நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இப்போ என்ன போனது எங்களை எல்லாமே போயிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிறது அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதும் இல்லை. கொடுத்தா பெறுவோம். தமிழர்களுடைய எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்களையும் அரசியலில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அரசியலில் இப்போ விடுதலை அமைப்புகள் இருந்த காலங்களில் வந்து பெண்கள் முன்னிலையில் இருந்தார். இப்போ திரும்ப வந்து பெண்களை அமுக்கிட்டணும். இப்போ விடுதலை அமைப்புகள் இருந்த காலங்களில் வந்து எல்லா விடுதலை அமைப்புகளும் வந்து முக்கியமான இப்போ இதில் அந்த தமிழ் கட்சிகள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரல, இளைஞர்களுக்கு கண்டுக்கலங்கிறதுனால அது ஒரு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கண்டுக்கல, அதனால ஒரு வெறுப்பு. அதான் அதனால அந்த வாக்குகள் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த தேர்தல் மூலமாக அந்த கட்சிகள் என்ன பாடம் கற்றுக்கும்? இன்றைக்கு வந்து சுமந்திரனை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டான். சுமந்திரனுக்கு தேர்தலில் சுமந்திரன் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் திரும்பவும் சூழ்ச்சியின் அடிப்படையில் தமிழிசை கட்சியை கைப்பற்ற முனைகிறார். அவருக்கு இப்போ அவர் என்ன நம்புகிறாருன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் தன்னை ஆதரிக்கும் என்று. நான் வந்து இந்த பேட்டியின் ஊடாக அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு விண்ணப்பிக்கிறது தமிழர்களால் தூக்கி எறியப்பட்ட ஒருவரை ஆதரிக்க வேண்டாம் என்றதான் என்னுடைய விண்ணப்பம். அனுராகுமாரா சீனாவுக்கு ஆதரவா? சீனாவோட நண்பர், ஆதரவாளர்ன்னு நான் சொல்கிறேன் தெரியும். ஆனால் அமெரிக்கா இந்தியாவோட மட்டுமில்லை, அவர் சீனாவோடும் ஒர்க் பண்ண சீனாவோட அனுராகுமாரா அவர் இப்போ அதிபராக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் வருமா? இந்தியாவுக்கு இலங்கையில் வரக்கூடிய சிக்கல், இந்தியா வந்து ஒரு வல்லரசு மாதிரி. இந்து சமத்தை எடுத்தால் இந்தியா ஒரு வல்லரசு நாடு. இந்தியாவுக்கு இலங்கையில் வரக்கூடிய சிக்கல் வந்து தமிழர்களை சீனாவின் பக்கம் தள்ளி விடுகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற, தெரிந்தோ தெரியாமல் அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போலியல் வந்து இந்தியாவுடைய பேரை பயன்படுத்துகிறது தான். அவர்களை இந்தியா இனங்காணவனும். மற்றது உண்மையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, மக்களால் விரும்பப்படுகிற தலைவர்களோட ஸ்ரீதரன் சாணக்கியன் போன்ற தலைவர்களோட இந்தியா வேலை செய்யணும். இதால தான் இந்த தமிழர்களை இழக்கிற ஒரு சூழல் வந்தால் தான் அது இந்தியாவுக்கு இலங்கையில் பிரச்சனை, இலங்கையில் ஒரு தோல்வியாக இருக்குமே ஒழிய மற்றபடிக்கு இலங்கையில் வந்து இந்தியா வந்து இலங்கையை பொறுத்து பலமான நிலையில் தான் இருக்குது. இந்த சமுத்திரத்தில் இந்தியா பலமான நிலையில் தான் இருக்குது. இந்த தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்திலேருந்து யாரும் பெருசாக வரல, இல்லை. ரணிலும் போட்டி போடல. இல்லை, ரணிலும் வந்து தொடர்ந்து போட்டி போட்டு தான் வந்தார். இல்லை, அவர் வந்து ரணிலும் வந்து அவரோட கட்சியும் பெருசாக வர இல்லை. இவரே வந்து 44 தான் எடுத்துருக்காரு. பிரபதா இந்த சுமந்திரன் வக்காலத்து வாங்கினவர் வந்து 49 எடுத்துருக்காரு. இப்போ அடுத்தடுத்த தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஆதரவு இருக்குமா, இல்லை அப்படியே இந்த ஆதரவு இருக்காமே? நான் வந்து ஜோதிடன் இல்லை, ஆனால் இன்றைக்குள்ள சூழலில் இனி வந்து இளைஞர்களும் பெண்களும் முன்னுக்கு வந்திருக்கிற சூழலில் இளைஞர்களையும் பெண்களையும் முன்னிலைப்படுத்துகிற கட்சிகள் வந்து இந்த கட்சியில் ஏதாவது அப்படி ஒரு கட்சியாக மாறுற வாய்ப்பு வந்து நிச்சயமாக குடும்ப கட்சிகளுக்கு இல்லை. குடும்பங்கள் வந்து மற்றது இலங்கை அனுபவத்தில் வந்து எங்களுக்கு உணர்த்தினது வந்து 2 தலைமுறைக்கு மேலே அது ஒரு ஆசியாவுக்கு பொதுவான அனுபவம் இருக்குன்னா 2 தலைமுறைக்கு மேலே குடும்ப ஆதிக்கம் வந்து அரசியல் நிலைக்க இல்லை இலங்கையில். அது சினிமாவோட இதாக இருந்தான்னா, ராஜபக்ஷவாக இருந்தான்னா, வேறு தலைவர்களாக இருந்தான். அதனுடைய இதுக்கு மேலே ராஜபக்ஷ ஃபேமிலி வந்து இது 3வது தலைமுறையில் நிலைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இலங்கையின் வரலாற்றை பார்க்குறப்போ. இவருடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அது அதிபர் தேர்தலையும் நாடாளுமன்றத்தில் இவர் கட்சி வெற்றி பெற்று இவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து தான் நாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களோ இல்லை இந்தியாவில் நீங்கள் சொல்கிற தலைவர்களோ வந்து தமிழர்கள் வந்து நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்லை, இதுக்கு முந்தி வாக்களித்தே இவரை விட மோசமானாங்க.
இதுக்கு முந்தி வாக்களித்த சிங்கள தலைவர்களை விட இன்றைக்கான எடுத்திருக்கிற நிலைப்பாடு. இப்போ நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்குமாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அது பொறுத்து தான் அனுரா வந்து ஆனால் நீங்கள் சொல்றது இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கள தலைவர்கள் இவரை விட மோசமானவர்கள். இவரை விட மோசமானவர்களா? அவர்களுக்கு இவர் தேவலாங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அவர்களை விட தமிழர்களுக்கு ஆதரவானவர் என்ற ஒரு முகத்தை அவர் காட்டியிருக்கிறார். அது இவரே தானே சுனாமி நேரத்தில் நிவாரணம் கொடுக்கக்கூடாது. அதுதான் அது கடந்த கால வரலாற்றில் வந்து எல்லாரும் வந்து இருக்கிற ஒரே மாதிரி இருந்தாங்க. தமிழர்கள்லாம் சிங்கள மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது. இவர்களை ஆதரிக்கிற பிரேமதாசா குடும்பம், ராஜபக்ஷ குடும்பம், இதனால் வந்து இன்னும் கொடுமையான நிலை இருந்தது. இவர்கள் வந்து அறிக்கை விட்டது. அவர்கள் வந்து அவர்கள் வந்து இவற்றை நடைமுறைப்படுத்தினவர். அவர்களை ஆதரித்து கடந்த காலங்களில் அவர்களை ஆதரித்திருக்கிறோம், அவர்களோட வேலை செய்திருக்கிறோம். அதனுடைய இவர் வந்து அவர்களோட பெட்டரான ஒரு முகத்தை காட்டும், பெட்டரான சில காரியங்களை செய்கிறார். அப்போ இவர் பலவிட்டால் தூக்கி எறிவார், தமிழர் தூக்கி எறிவார்கள் ஒழிய இவரை வந்து தமிழர்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் என்று விரும்புகிறத யாரும் வந்து கொச்சப்படுத்தலாது. ஏன்னா இங்கே வந்து எல்லா கட்சிகளோடும் நீங்கள் மத்தியில் எல்லா கட்சிகளோடும் வேலை செய்கிறீங்க, அதை யாரும் கொச்சப்படுத்தலாது. இப்போ அது மாதிரி நாங்கள் யாரோட வேலை செய்கிறோன்றதை கொச்சப்படுத்தலாது. இது என்னென்ன பிரபாரன் இருந்தால் வேறு விஷயம். பிரபாரன் இருந்தால் போராளிகள் இருந்தால் ஆயுதம் தாங்க போராளிகள் இருந்தால் நிலமாக வேறு விஷயம். இது வந்து எங்கள்கிட்ட இப்போ ஆயுதம் இல்லை. நாங்கள் வந்து இந்த அரசியலில் தான் செய்ய வேண்டியிருக்கு. வேறு ஏதாவது கருத்து பரிமாற்றம் இருக்கா? இல்லை, இதான் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற எங்கள் தோழர்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் பார்த்த ஒரு காலம் வேறு, பிரபாரன் வந்த காலம் வந்து வேறு. அந்த காலத்து அவர்கள் வந்து அந்த காலத்துக்குள்ள தான் இருக்கிறோம். இன்றைக்குள்ள மாற்றங்களை அவர்கள் உள்வாங்கிறது வந்து கஷ்டம். ஏனென்னா அவ்வளோ ஒரு பெரிய மகத்தான ஒரு காலத்தில் அவர்கள் வந்து தங்களோட உயிரிழை பொறுத்து பங்களிப்பு செய்தவர்கள். அவர்களால் இதை கடந்து வர முடியவில்லை. இன்றைக்கு ஈழத்து தமிழ் இளைஞர்களுடைய காலத்துக்கு அவர்களால் இன்றைக்கு ஈழத்தமிழ் இளைஞர்கள கையில் ஆயுதம் இல்லை. அவர்களுக்கு இருக்கிறது இந்த வாக்கு சீட்டுத்தான். அப்போ இந்த வாக்குச்சீட்டு அரசியலில் வந்து முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட நிலையில் தான் இவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலையை நாங்கள் எடுக்கலாம். இப்போ அதனுடைய போராட்டத்தில் எங்களை ஆதரித்தவர்கள் இந்த பாராளுமன்ற போராட்டங்களில், மற்றது குடும்ப ஆதிக்கத்தில் இருந்து இளைஞரும் பெண்களும் ஒடுக்கப்பட்ட ஜாதிகளும் மீள்ற போராட்டத்தில் வந்து ஏற்படுற நெளிவு சுழிவுகளை புரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ பிரேமதாசாண்ட மகனை ஆதரித்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேட்பாளரை போட இல்லை மற்ற நாடுகள் சொல்லுது என்று பம்மாத்து விட்டு சஜித்துக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி தமிழ் மக்களை என்று அவர்களை எதிர்த்தவர்களை கட்சியால் வெளியேற்றின அந்த காலங்களிலெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அதை எதிர்த்து குரல் வர இல்லை. இவ்வளோ காலமும் சிங்கள இனவாத கட்சிகள் வந்து கட்சிகளுக்கு இடையில் உள்ள இதில் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு பரபரப்பான குரல் உள்ளது. அதனுடைய இப்போவும் பரபரக்க தேவையில்லை. இதே எங்களோட இளைஞர்கள் வந்து இது வந்து ஆக்கபூர்வமாக இருந்தால் தொடர்ந்து இதோட பயணிப்பினும், இல்லாட்டி அவர்கள் வந்து இதை கடந்து போவார்கள். கட்சி வந்து மக்கள் சார்பாக பலப்படும். இப்போ கட்சி வந்து ஒரு மேட்டுக்குடி கட்சியாக மாறியிருந்த பிரபாரனுக்கு பிறகு படிப்படியாக இது கொழும்பில் இருக்கிற பெருங்குடிகள கட்சியாக ஒரு சுதந்திரன்ற கட்சி மாறி கட்சி மாறி போனது. இப்போ திரும்ப வந்து ஒரு மக்கள் கட்சியாக வந்து இந்த தேர்தலில் வந்து ஏற்பட்ட இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இது கட்சி வந்து மீளவும் வந்து ஒரு விடுதலைக்காக போராட்ட கட்சியாக வந்திருக்கு. இந்த இளைஞர்கள் வந்து பழைய குருடி கதவை திரவடி பழைய குருடி கதவை திரவடி என்ற அந்த நச்சு வட்டத்துக்கு வெளியால் வந்து ஒரு புதிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த புதிய சூழல் வந்து சரியாக இருந்தால் ஆதரிப்பார்கள், இல்லாட்டி கடந்து போவார்கள்.
இந்த இந்த நச்சுவட்டத்தால் வந்தாச்சு. இது இந்த புதிய சூழல் சரியாக இருந்தால் ஆதரிப்பார், இல்லாட்டி நிராகரிச்சுட்டு கடந்து போவார். இளைஞர்கள் வந்து ஒரு வட்டங்களுக்குள்ள, ஒரு கண்மூடித்தனமான வட்டங்களுக்குள்ள இருளுக்குள்ள இருந்து வெளியால் வாரத்துக்கு ஒரு கதவை திறக்கணும். கதவை திறக்கல சில நேரம் வந்து வெளியில் பாம்பு பூச்சி கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக இந்த நச்சு அறைக்கில் இருக்க வேணும் என்று சொல்கிறது தப்பு. அவர் வந்து கதவை திறந்து வெளியில் வந்து நல்ல சூழல் இருந்தால் அது அவர் அனுபவிக்கணும், இல்லாட்டி பாம்பு பூச்சி இருந்தால் அதோட போராடணும். அவர்கள் இப்போ அனுராப்பில் விட்டால் அனுராவோட போராடுவார் இளைஞர்கள். அதுக்காக இந்த நச்சு வட்டத்துக்குள்ளே இருக்க வேணும். இந்த நச்சு வட்டத்தை உடைச்சதை வந்து பாராட்ட வேணுமே ஒழிய அது வந்து கண்டு பயப்படுத்தவே. எங்களோட தோழர்களுடைய அச்சம் எங்களுக்கு புரியல. எங்களுக்காக அவர் உயிரை வறுத்து எங்களுக்காக உயிரை பணயம் வச்சு தங்களோட தெருவில் இறங்கி போராடின தலைவர்களில் எங்களுக்கு மதிப்பு இருக்குது. ஈழத்தமிழர்களுக்கான ஒரு புதிய விடிவு வருமாங்கிறத அவங்களுடைய அவங்களுடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அனுராகுமாரோடைய ஆட்சி, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். ஈழத்தமிழர் ஒரு காலம் தோக்க மாட்டார்கள், ஆனால் வெற்றி தாமதப்பட்டு கொண்டு போகுது. நாங்கள் எப்படியும் வெற்றி அடைவோம். நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.